श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ऊवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अरुளி செய்த வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரம் 717 ஸ்லோகங்கள் 7 காண்டமாக அதை பிரித்து நம்ம இப்போ ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டத்தில் இருக்கோம். இதுக்கு அடுத்தது ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டத்தில் இதுவரை 398 ஸ்லோகங்கள் இந்த ஆச்சாரிய சப்தசதியில் அனுபவித்திருக்கிறோம். இன்றைய தினம் 399லேருந்து அனுபவிக்கலாம். 398வது ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணி அப்படின்னு ஒரு தாமரை குளம், அதை பற்றி ஆச்சரியமாக கவிநயத்துடன் அங்கு சுவாமி தெரிவிக்கிறார். இந்த சந்திர புஷ்கரணி என்ற பெயரில் உள்ள தாமரை குளம் மிகவும் சுத்தமாக பரிமளித்தவாறு இந்த திவ்ய ஸ்தலத்திற்கு சிதைவும் இல்லை பகைமையும் இல்லை என்பதை குறிக்கிறது. இந்த திவ்ய ஸ்தலம் இவ்வளவு பியூராக இருக்கு, இதற்கு எதிர்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிவிப்பது போல இந்த சந்திர புஷ்கரணி இருக்குன்னு நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஸோ அந்த சந்திர புஷ்கரணியை பற்றி சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகத்திலையும் சந்திர புஷ்கரணியை பற்றியே அனுபவிக்கிறார். விருத்தாகாரா தீரக ராகவ கவ கச்ச விச்சுரிதா புன்னாக புஷ்பகீர்ணா சாக்ஷான் நக்ஷத்ரநாத மூர்த்திரிவ. விருத்தாகாரா தீரக ராகவ கச்ச விச்சுரிதா ராகவ கவச்ச விச்சுரிதா புன்னாக புஷ்பகீர்ணா சாக்ஷாங் நக்ஷத்ரநாத மூர்த்திரிவ. இந்த சந்திரனின் பெயரால் அமைந்த இந்த சந்திர புஷ்கரணி ஆக்சுவலாக பார்த்தா சந்திரனை போலவே இருக்கான். ஏன்னா சந்திரன் வட்ட வடிவமாக இருக்குது, இதுவும் வட்ட வடிவமாக இருக்குது. ஜென்ரலாக புஷ்கரணின்னா ஸ்கொயராக இருக்கும் குளம், இது வட்ட வடிவமாக அமைத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் சந்திர புஷ்கரணி கரையில் கோதண்டராமர் சன்னதி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக மாபெரும் திவ்யமங்கல விக்கிரகம். அந்த கோதண்டராமன் சன்னதியை அப்படி பார்க்கும்போதே அவ்வளவு ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோதண்டராமர் அணிந்திருந்த கவச்சம், அந்த கவச்சத்துடைய அந்த பளபளப்பு இந்த சந்திர புஷ்கரணி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் எல்லோ கலராக தெரியறது. புஷ்கரணியில் தீர்த்தம் நீளமாக தான் இருக்கும், அந்த பச்சையாக நீளமாக ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த கோதண்டராமன் அணிந்திருந்த கவச்சத்துடைய பளபளப்பு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி பிரகாசித்து இந்த சந்திர புஷ்கரணியின் நீர் அதே மாதிரி சந்திரனை போலவே இருக்கான், வெளுமையாக வெண்மையாக காட்சியளிக்கிறது, மஞ்சளும் வெண்மையும் கலந்து. சந்திரனைப் போல இதுவும் வட்ட வடிவு, சந்திரனைப் போல இதுவும் அழகு. இப்படி சந்திரனைப் போலவே இதற்கும் பெயர் சந்திர புஷ்கரணி அப்படின்னு அனுபவிக்கிறார். அது இல்லாமல் அந்த புஷ்கரணி பக்கத்தில் புன்னாக மரம் அப்படின்னு ஒரு மரம், அந்த புன்னாக மரம் புன்னை மரம்னு தமிழில் சொல்லுவோம். அந்த புன்னாக மரத்துடைய பூக்கள் அப்படியே சுற்றி சிதறி கிடக்கின்றன, சிந்து பூ மகிழும் சந்திர புஷ்கரணி மாதிரி. ஸோ இதில் யஜ்ஞம் சுவாமி ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார்.
இதில் மூர்த்தின்னு போடுறார் சுவாமி கோபாலார மகாதேசிக்கு. மூர்த்தி இவ ஏன் மூர்த்தி அப்படின்னு இங்கே போட்டிருக்கார் அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது புல்லிங்கம், மேஸ்குலைன், ஆண்பால். புஷ்கரணிங்கிறது பெண்பால். ஸோ ஒரு சந்திரன் என்ற ஆண் பாலையும் புஷ்கரணி என்ற பெண் பாலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் சந்திரமூர்த்தியை போல இது இருக்குது அப்படின்னும்போது அந்த மூர்த்திங்கிறது ஃபார்ம், அது பெண் பாலம் சமஸ்கிருதத்தில், ஃபெமினைன் ஜெண்டர். அதனால் சந்திரமூர்த்தியை போல சந்திர புஷ்கரணி இருக்குது அப்படின்னு இரண்டும் பெண் பாலாக்கி கம்பேர் பண்ணுறேன். இப்படி சுரிதான்னா இந்த இடத்துல கவர்டு, ஸ்ப்ரெட். ஏன் அது கவர்டு அப்படின்னா, ஆக்சுவலி அந்த நீரினுடைய கலர், வண்ணம் சந்திரனை போல இருக்காது ஆப்வியஸ்லி. அந்த சந்திர புஷ்கரணியுடைய நீர் கோதண்டராமனுடைய பிரகாசம், அந்த அவருடைய கவச்சத்தின் பிரகாசம் பரவி இருப்பதால், சுரிதாக கவர் பண்ணி இருப்பதால் அது சந்திரனை போல வெண்மையாகவும் மஞ்சளாகவும் இருக்கிறதுன்னு அனுபவிக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் கவி நயத்தில் புகுந்து விளையாடுகிறார் சுவாமி. துங்கதர ரங்க கோபுர மத்திய கசரணீஷு சஞ்சரந்தீபிகி அமரீபி சகசரசாலாபோ அமரீபி சகசரசாலாபோ யத்ஸௌதவாசினாம் சுலபஹ. துங்கதரரங்கோபுர மத்தியகசரணீஷு சஞ்சரந்தீபிஹி அமரீபி சகசரசாலாபோ யத்ஸௌதவாசினாம் சுலபஹ. ஸ்ரீரங்கத்தில் கோபுரங்கள்லாம் மிக மிக உயரமானவை. அந்த வெள்ள கோபுரம், இப்போ இருக்கிற ராஜகோபுரம் எல்லாமே மிக உயரமானவை. ஸோ தேவலோகத்திலிருந்து மந்திபாயும் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அங்கே திருப்பானாழ்வார் பாடின மாதிரி வானவர்கள், தேவலோக பெண்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கணும், இங்கே இவாளெல்லாம் பக்தர்களை பார்க்கணும் அப்படின்னு இந்த கோபுரங்கள், இந்த கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்தில் சாளரம்னு நடுப்பகுதியில் ஒரு சாளரம் இருக்கும், இல்லை அந்த கோபுரத்து நடுவில் ஒரு கேப் இருக்கும். அது வழியாக பயன்படுத்திக்கணும். அது வழியாக லிஃப்ட் மாதிரி இறங்கி வருகிறார்களாம் அந்த தேவலோக பெண்கள். அப்படி வருபவர்கள் ஸ்ரீரங்கத்தில் சித்திரவீதி, உத்தரவீதி, இந்த மாதிரி வீதிகளில் அங்கே இருக்கிற மாளிகைகள் பல அடுக்கு மாளிகைகள். அதில் பால்கனியில் அந்த பால்கனியில் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் இந்த தேவலோக பெண்களுடன் உரையாடுவார்களாம். உரையாடுவது எளிதாக விடுகிறது. ஏன்னா இந்த மாளிகையும் உயரம், இந்த கோபுரத்திலிருந்து அவர்கள் வரும்பொழுது அந்த தேவலோக பெண்கள் இவர்களை பார்த்து இந்த ஸ்ரீரங்க வாசிகளுடன் அவர்களுடன் உரையாடுவது எளிதாகிறதுன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு அலங்காரம், அதியுக்தி அலங்காரம்னு பேர். இந்த இடத்துல அந்த ஹைட்டு ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி அது எவ்வளோ தூரம்னா வானளவு விண்ணளவு எட்டி அது வழியாக தேவலோக பெண்கள் இறங்கும் அளவு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அவர்களெல்லாம் இந்த வழியாக இறங்கி வரும்போது இந்த ஸ்ரீரங்க வாசிகளுடன் பேசலாம். அந்த தேவலோக பெண்கள் பேசுவது எளிதாகி விடுகிறது. ஏன் அப்படின்னா, ஸ்ரீரங்க வாசிகள்லாம் குப்பச்சோழி வச்சன குட்டிலைன்னு பகவத்யோன சோபானத்தில் தெரிவிக்கிறார் வேதாந்த தேசி. அவர்கள்லாம் ரொம்ப அழகாக பேசுவார்களாம் ஸ்ரீரங்க வாசிகள். இவர்கள் பேசுவதே அழகு. அவர்கள் பேசும் அழகில் நம்மை இழுத்து விடுவார்கள், மயக்கி விடுவார்கள். அந்த ஸ்ரீரங்க வாசிகள் தேவலோக பெண்களுடன் பேசுவதற்கு ஏற்றவர்கள். வளர மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கு. அவன் என்டர்டெய்னிங்காக பேசுவான். ஏன்னா அவ்வளவு படித்தவர்கள். தேவலோக பெண்களுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டஸ் அவளுக்கு. அது இல்லாமல் அவர்கள் அது உறக்க கூட கத்த வேண்டியது. சாதாரணமாக எளிதாக பேசும்படி
அவர்களுடைய வீடும் இருக்கிறது, தேவலோக பெண்கள் அந்த கோபுரம் வழியாக வருவதனாலும் இருக்கிறது அப்படின்னு அதை அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல கண்ணன் சுவாமி இந்த ஃபுல்லாக வாக்கியமே அலங்காரத்துடன் இருக்கிறது. அதை இங்கிலீஷில் இவர் சொல்கிறார், இந்த கோபுரத்தில் டயர்டு அப்ரோச் அப்படின்னா ஒவ்வொரு கோபுரத்தினுடைய படியும் டயர் அப்படின்னு TIERED டயர்டு. ஸோ இந்த கான்வர்சேஷன் பண்ணுறதுனால ஸ்ரீரங்க வாசிகள் தேவலோக பெண்களுடன் பேசும்போது இந்த இந்த டயர்டு கோபுரத்தில் இறங்கி வரும்போது தேர் கான்வர்சேஷன் நெவர் கெட்ஸ் டயர்டு அப்படிங்கிறார். அதனால் அவர்கள் களைப்படைவதில்லை. சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பண் வச்சு பேச முடியுமா, இங்கிலீஷில் பேசக்கூடாதா அப்படின்னு அழகாக கேட்குறாரு யஜ்ஞம் சுவாமி. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கோபுரத்தை வச்சே இன்னும் கவிநயத்துடன் கோபாலாரிய மகாதேசிகன் அனுபவிக்கிறார். சங்கீத திருத கோபுர கிருஷ்டாஸ்திரிதஷீ கவேர கன்யாப்தீம் அனயன்மதனே புனரபி நிஸ்ஸரணாத சரஸ்வமா புஸ்தாக. சங்கீததிருத கோபுர கிருஷ்டாஸ்திரிதஷீ கவேர கன்யாப்திம் அன்யன்மதனே புனரபி நிஸ்ஸரணாத சரஸ்வமா புஸ்தாக. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற உயரமான கோபுரங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் எக்ஸாஜரேஷன், கவிநயம். அதாவது நமக்கு தெரியும், பார்க்கடலை கடலை கடையும் போது வாசுகியை வச்சு மந்தரமலையை நடுவில் வச்சு கீழே கூர்மாவதாரம், மேலே பெருமாள் அதை பிடிச்சிக்கிறார். இந்த பக்கம் தேவலோகத்தில் ஒரு தேவர்களுடைய சைடில் ஒரு பெருமாள், அசுரர்களுடைய சைடில் இன்னொரு பெருமாள், அப்படி பல அவதாரங்கள் எடுத்து கடைகிறார். ஏன்னா அதில் பெண் அமுது வந்தாள், மகாலட்சுமி வந்தாள், அதற்காக அவ்வளவு பாடுபட்டான்னு திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட கடையும் பொழுது சந்திரன் வந்தது, விஷம் வந்தது, கூடையே அப்சர ஸ்திரீகள் வந்தாலாம் அந்த கடல் கடையப்பட்ட போது. இந்த அப்சர ஸ்திரீகள் எப்படி அங்கேருந்து வந்தார், அவர் கடல்களுக்குள்ளே எப்படி போனார், அதுக்கு கோபாலாரிய மகாதேசிகன் விடை தருகிறார். ஸ்ரீரங்கத்தில் உயரமான கோபுரங்களுக்கு அருகில் வரும் தேவலோக பெண்கள், அந்த பெண்கள் அந்த ஸ்ரீரங்கத்து கோபுரத்து வழியாக இறங்கி ஸ்ரீரங்கத்துக்கு வரும்பொழுது அவர்கள் ரொம்ப அழகாக பாடுவார்களாம். கிண்ணறர் கருடர்கள், கந்தர்வ கிண்ணறர் கருடர்கள், அது மாதிரி அவர்கள் அவ்வளவு கிண்ணறர்களும் அவர்களும் ரொம்ப அழகாக பாடுவார்கள். அவர்கள் பாடும்போது மனுஷர்கள் மட்டும் உருக மாட்டார், நம் நெஞ்சம் மட்டும் உருகாது, கல்லும் உருகும். அவ்வளவு அழகாக பாடுவார், உருகிறா மாதிரி பாடுவார். அப்படி உருகும்போது ஒரு தடவை என்ன ஆச்சா, கோபுரம் உருகிட்டான். அதனால்தான் அது மொட்டை கோபுரமாக ஆயிடுத்தோன்னுமோ. அந்த கோபுரம் உருகியது. அதுக்கப்புறம் முக்கூர் ஐசிங்கர் ராஜகோபுரம் கட்டியிருக்கார். அந்த கோபுரம் உருகி அந்த உருகின திரவம் இந்த தேவலோகத்து பெண்களை அடிச்சுன்னு போயிட்டான். அடிச்சுட்டு இழுத்துண்டு காவேரி நதியில் கொண்டு சேர்த்துட்டு இந்த திரவம் இவர்கள் பாடினதால் வந்த அந்த கோபுரம் உருகி அந்த திரவம் அந்த தேவலோக பெண்களையே இழுத்து காவேரி நதிக்கு கொண்டு சென்றது. அந்த நதியானது வெள்ளமிட்டு ஓடி அவர்களை கடலுக்கு கொண்டு சேர்த்தது. அந்த கடல் பின்னர் அமுதத்திற்காக கடல் கடையப்பட்ட போது அதே தேவலோகத்து பெண்கள், உருகின பெண்கள் மீண்டும் அப்சரசுகளாக எழுந்து வந்தனர் அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இங்கே சில விஷயங்கள் ஃபேக்டு, சில விஷயங்கள் கவிநயம். அப்சரஸ் வெளிவந்தது ஒரு ஃபேக்ட், தேவலோக பெண்கள் திறமையான பாடகர்கள் இன்னொரு ஃபேக்ட், ஸ்ரீரங்கத்தில் உயரமான கோபுரங்கள் இருந்தது ஃபேக்ட். ஆனால் அது உருகி இவாளை அடிச்சுட்டு போய் அது வந்தது கவிநயம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சித்திரம் சரித்திரமே தத் வித்ரா கில தத்ர தத்ர பரிசிஷ்டாக அப்ரம் கஷாயி திருஷதः கதயந்தி விவேச்சனா சதுரான். சித்திரம் சரித்திரமே தத்வித்ரா கில தத்ர தத்ர பரிசிஷ்டாக அப்ரம் கஷாயி திருஷதः கதயந்தி விவேச்சனா சதுரான். இந்த அற்புதமான வரலாற்றை
ஸ்ரீரங்கத்தினுடைய அற்புதமான வரலாற்றை இங்கே இன்னும் எஞ்சி இருக்கும் 2 அல்லது 3 உயரமான கற்கள் கோபுரங்கள் தெரிவிக்கும். இந்த கதையெல்லாம் கோபுரங்கள் சொல்லும். பகுப்பாய்வு செய்யும் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே செக் பண்ணலாம். வானத்தை தொடும் அந்த கற்களிலிருந்து இதை கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோபுரத்தில் இருக்கு. சரித்திரம் கதை சொல்லும் இந்த கோபுரங்கள். பிராகார ராஜிருச்சிராம் ஆராதாரியோ நிரீஷதாம் நகரீம் அவசன்யா முனமுக்கியா அத்ரேன்ய நமத்ச பகுமானம். யாமுனாச்சாரியர் போன்ற மகான்கள் வாழ்ந்த இடம், ஆழ்வார்கள் வந்து சேவித்த இடம், தொண்டடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இவர்கள்லாம் இருந்த இடம், குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டு இங்கு வர வேண்டும் என்று எவ்ரிடே இங்கே வரணும்னு ஆசைப்பட்ட இடம். அப்படி இந்த இருக்கிற அந்த ஸ்தலத்தில் தூரத்திலிருந்து பார்க்குறார் வேதாந்த தேசிகன். சுற்றுச்சுவர்களால் 4 பக்கமும் அந்த பெரிய காம்பவுண்ட் வால், மதில் சுவர், அப்படி அமைந்த அந்த அழகான அந்த நகரத்தை தரிசித்தார் வேதாந்த தேசிகன். மிகவும் வினயத்துடன் அதன் முன் தண்டனிட்டு வணங்கினார். ஸ்ரீரங்க நகரத்தை பார்த்த உடனே கீழே விழுந்து வணங்கினார். பெருமாளை மாத்திரம் சேவிக்கணும்னு அவசியம், திவ்ய தேசத்து கோபுரத்தை பார்த்தாலே சேவிக்கணும் என்று வணங்கினாராம். தேசிகா போட்டான், உடனே சாஷ்டாங்கமாக வணங்கினார். ஏன்னா இதெல்லாம் நமக்கு மெசேஜ், சும்மா பிக்னிக் போகிற மாதிரி போகக்கூடாது. கோபுரத்தை பார்த்தவுடன் வணங்க வேண்டும். ஆச்சாரியர்கள் இருந்த, மகான்கள் இருந்த இடம் அது, புனித ஸ்தலம். அடுத்த ஸ்லோகத்தில் இவர் அந்த வடக்கே கொள்ளிடத்துக்கு அந்த பக்கம் உத்தமர் கோவில் இருக்கு. அந்த உத்தமர் கோயிலில் புருஷோத்தமன், அந்த எம்பெருமான் புருஷோத்தமனை வணங்குவதை அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ஸ்நாத்வாசௌ காவேரியாம் பிரசரந்தியாம் உத்தரேண தாம் நகரீம் புண்ராணி தாரயித்வா தேவம் பக்தியோத்தமமபக்த. ஸ்நாத்வாசௌ காவேரியாம் பிரசரந்தியாம் உத்தரேண தாம் நகரீம் புண்ராணி தாரயித்வா தேவம் பக்தியோத்தமமபக்த. பக்தியோத்தமம் அபக்த, அதாவது அந்த நகரின் வடக்கே ஓடும் கொள்ளிடம் காவேரி, அதனுடைய அந்த பகுதியில் வேதாந்த தேசிகன் நீராடி ஊர்துவ புன்றங்களை அணிந்த பின் பக்தியுடன் எம்பெருமான் புருஷோத்தமரை வணங்கினார் என்கிறார். எந்த நதியை பார்த்தாலும் நீராடணும். நீராடிவிட்டு ஊர்துவ புன்றம் அணிந்து பெருமாளை சேவிக்கணும். இந்த இடத்துல ஒரு வேர்டு வருது, அபக்த, கடைசி லெட்டர், கடைசி வேர்டு, பதம், பக்தியோத்தம அபக்த. அபக்தங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. அபக்தன்னா பக்தன் அல்லன்னு அர்த்தம், அது தவறு. இந்த இடத்துல அதை வேர்பாக எடுத்துக்கணும், வினை சொல்லாக எடுத்துக்கணும். அபக்தனா வர்ஷிப், வணங்கினார், வர்ஷிப்ட் அப்படின்னு அர்த்தமா. அந்த எம்பெருமான் புருஷோத்தமரை அபக்த, வணங்கினார். அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு வேதாந்த தேசிகன் வரப்போறார்னு கேள்விப்பட்ட உடனேயே ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்திமான்கள்லாம் எப்படி அவரை வரவேற்கின்றனர்னு தெரிவிக்கிறார். சவித பிராப்தம் தமுபஸ்ருத்ய ஸ்ருத்யந்த தேசிகம் சந்தः அகிலைர் பிருதை சகிதாக பிரத்யுத கச்சன் பிரஹர்ஷேண. சவித பிராப்தம் தமுபஸ்ருத்ய ஸ்ருத்யந்த தேசிகம் சந்தः அகிலைர் பிருதை சகிதாக பிரத்யுத கச்சன் பிரஹர்ஷேண. வேதாந்த தேசிகன் அருகில் எழுந்தருளி இருப்பதை, உத்தமர் கோயில் வந்தாச்சு, கொள்ளிடக்கரையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேள்விப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்திமான்கள், அவரை பற்றி அறிந்த சான்றோர்கள் அவரை எல்லா பட்டங்களையும் கட்டியம் கூறியவாறு மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். கவிதார்க்கிக சிம்ம வேதாந்த தேசிக பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமா என்ற பட்டங்களுடன் கட்டியம் கூறி அவரை வரவேற்றனர். ஏன் அப்படி வரவேற்றனர் அப்படின்னா, அவ்வளவு பாண்டித்யம், அவ்வளவு பெரிய மகானவர் வேதாந்த தேசிகன்.
அவருடைய புகழ் இங்கு பரவி இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு ஹானரபிள் ஒருத்தர் வருகிறார் அதித்தி அப்படின்னா அவர் மிகப்பெரியவர்னா நம்ம போய் வரவேற்கணும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் வந்தால் ஏர்போர்ட்டுக்கே போய் வரவழைப்போம். அது மாதிரி அதுதான் நல்ல வழக்கம். அது இல்லாமல் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கணும். சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு பட்டங்கள் விருதுகள் அதெல்லாம் சொல்லி வரவழைக்கணும். அதுதான் ப்ராக்டிஸ், புரோட்டோக்கால், கஸ்டம். அது இல்லாமல் அங்கே நிறைய பேருக்கு வேதாந்த தேசிகனை தெரியாமல் வந்திருக்கலாம். ஸோ அவளுக்கு தெரிவதற்காக அவருடைய பட்டங்களை கூறி வரவேற்கணும். அப்போ தான் அவளுக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால அங்கே இருக்கிறவெல்லாம் அவர் மேலே இன்னும் மரியாதை கூடும். அது இல்லாமல் அவர் வர்ற அதித்திக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு திருப்தி அளிக்கும், சந்தோஷப்படுத்தும். அது நம்முடைய பழக்க வழக்கத்தையும் அது வெளிப்படுத்தும். ஏன்னா நமக்கு அவரிடம் இருக்கும் மரியாதையை தெரியப்படுத்தும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்த ஸ்லோகத்தில் வித்யா பிருந்த நிஷத்யாம் மதி வைஷத்யாப்த கீர்த்திமபிவாத்ய வினிவேத்யோதந்தம் ஹிருத்ய குணம் தேசிகேந்திரமானின்யுகு. எல்லா வித்யைகளுக்கும் இருப்பிடமாக இருப்பவரும், தன்னுடைய ஞானத்தால் புகழின் உச்சியை அடைந்தவரும், மிகச்சிறந்த ஆத்ம குணங்களை அடைந்தவரும் உடையவருமான, பாராட்டக்கத்தக்க பகுமானிக்கத்தக்க நம் ஆச்சாரிய சார்வபௌமன் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் அவரை அங்கு கூடியிருந்த அடியார்கள் சாஷ்டாங்கமாக தலையால் வணங்கி அவர் விஷயமான பெருமைகளை மங்களாசாசனம் செஞ்சு சேவித்து அவரை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்றனர். பூர்ண கும்பம் கொடுத்து தீர்த்வார்ய காவேரீம் நத்வா தத் ஆதி கேசவம் தத்ர ஸ்ரீதாமோதர கோபுர பரிசர பூகாமபியசரத். தீர்த்வார்ய காவேரீம் நத்வா தத ஆதி கேசவம் தத்ர ஸ்ரீதாமோதர கோபுர பரிசர பூபாகமபியசரத். புனிதமான நதியான காவேரியை வணங்கி கொள்ளிடக்கரையிலிருந்து அங்குள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமானையும் வணங்கி பின் கிழக்கு வாசலில் அமைந்துள்ள அடையவளஞ்சானுக்கும் சித்திரவீதிக்கும் கிழக்கு வாசலில் ஸ்ரீ தாமோதர கிருஷ்ண கோபுரம் அப்படின்னு ஒன்று, அதை சுற்றி இருக்கும் வளாகத்தை கட்டாட்சித்து கொண்டு முன்னே சென்றார். சேவா நம்ரத்ரி தசாதீஸ்வர கோட்டீர கோட்டி கட்டிதானாம் ரத்னானாமாபாபி புனருக்த சகஸ்ர தீப ருச்சிம். அந்த தாமோதர கிருஷ்ணன், அந்த தாமோதர கிருஷ்ண கோபுர வாசலில் ஏற்றப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான சகஸ்ர தீபாலங்காரத்துடன் இருக்க அந்த தாமோதர கிருஷ்ணன் சன்னதி, அந்த தீப விளக்குகளுக்கு எம்பெருமானை பணிந்தேத்தி கைங்கரியம் பண்ணுறதுக்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் முதலான தேவர் கூட்டங்கள்லாம் வருவாளாம். அப்படி வரும்போது அவர்கள் கிரீடத்திலிருந்து வரும் ரத்தனங்களின் பிரகாசம் அது இன்னும் மெருகூட்டுகிறது அந்த சகஸ்ர தீபத்துக்கு என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.